வெல்கம் பேக் டு குட்டி கதை கேட்கலாமா. நம்ம கடந்த சில எபிசோட்ஸா ஜுபேதாவோட அரண்மனைக்குள்ள போன ஆட்களோட கதைகளை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல கூலி தன்னோட கதையை சொன்னா, அதுக்கப்புறம் அந்த முதல் கலந்தர் தன்னோட கதையை சொன்னாரு. அவரோட ஒரு கண் எப்படி போச்சு அப்படிங்கிற கதையை சொன்னாரு. இப்போ ரெண்டாவது கலந்தர் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட கதை என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். The second calendar begins. The second calendar rose slowly. அவர் மெதுவா எந்திரிச்சு நின்னாராம். He bowed to Zubaida. Madam, he said, my story is stranger than the first. அவரு முதல்ல சொன்னாரே கலந்தர், அவரோட கதையை விட என்னோட கதை இன்னும் வினோதமானது அப்படின்னு சொன்னாராம். And full of sorrow. அதோட ரொம்ப கவலைக்குரியதும் அப்படின்னு சொன்னாராம். I too was once a prince. நானும் ஒரு காலத்துல இளவரசனாதான் இருந்தேன். My father was a king. என்னோட அப்பா ஒரு ராஜாவா இருந்தாரு. He ruled a rich and peaceful land. ரொம்ப வளமான அமைதியான ஒரு நிலத்தை அவர் ராஜ்யம் செஞ்சுட்டு வந்தாரு. He loved me deeply and I loved him. அவருக்கு என் மேல நிறைய பாசம், எனக்கும் அவர் மேல நிறைய அன்பு இருந்தது. He raised me with care. என்னை ரொம்ப அக்கறையா வளர்த்தாரு. And taught me everything a prince must know. ஒரு இளவரசருக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அது எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. One day my father sent me on a journey. ஒரு நாள் எங்க அப்பா என்னை ஒரு பயணத்துல அனுப்புனாரு. He wished me to visit my uncle. அவர் என்னோட மாமாவை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. The king of a neighboring land. அவரும் பக்கத்து நாட்டை ஆண்ட ராஜாவா தான் இருந்தாரு. I took gifts with me. என்கிட்ட நான் நிறைய பரிசுகளை எடுத்துட்டு போனேன். And traveled with a small escort. என் கூட சில ஆட்களை மட்டும் கூட்டிட்டு போனேன். My uncle received me with great joy. எங்க அங்கிளும் என்னை ரொம்ப சந்தோஷமா வரவேற்றாரு. He treated me as his own son. தன் சொந்த மகனாவே பார்த்துக்கிட்டாரு. He had a daughter. அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா. My cousin, she was beautiful and kind. ரொம்ப அழகாவும் ரொம்ப அன்பாவும் இருந்தா. As days passed, we grew close. நாட்கள் போக போக நாங்க நெருங்கி பழக ஆரம்பிச்சோம். One day, she spoke to me in private. ஒரு நாள் அவ என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னா. She said, my cousin, I have something important to tell you. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா. But you must promise to keep it secret. ஆனா நீ இது வெளியே யார்கிட்டயும் சொல்லாம ரகசியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா. She told me that she wished to marry me. அவ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா. But there was a strange condition. ஆனா ஒரு வினோதமான நிபந்தனையும் வச்சா. She said, tonight you must follow me and do exactly as I say. இன்னைக்கு ராத்திரி நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்து நான் என்ன செய்ய சொல்றேனோ அதை செய்யணும் அப்படின்னு சொன்னான். That night she led me to a hidden place. அன்னைக்கு ராத்திரி ஒரு ரகசியமான இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போனா. There was a door beneath the ground. அங்க நிலத்துக்கு கீழே ஒரு கதவு இருந்துச்சு. We entered inside was a secret chamber. அங்க ஒரு ரகசிய அறை இருந்துச்சு. She said, wait here for me. I will return soon. நீ இங்கே காத்துட்டு நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். I waited, but she did not return. நான் காத்திருந்தேன், ஆனா அவ திரும்பி வரவே இல்லை. I waited, but she did not return. நான் ரொம்ப நேரம் காத்திருந்தோம், அவ திரும்பி வரவே இல்லை. I heard a voice. It was not human. அதுக்கு பதிலா ஒரு குரல் மட்டும்தான் வந்துச்சு, அதுவும் மனுஷ குரலா தெரியல. It was deep and frightening. ரொம்ப ஆழமாவும் ரொம்ப பயமுறுத்துறதாவும் அந்த குரல் இருந்துச்சு. Then I understood. She was not alone. She had come here to meet someone. அப்பதான் தெரிஞ்சது அவ இங்க தனியா வரல, யாரையோ பார்க்கணும்னு தான் வந்திருக்கா அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். A powerful jinn appeared. ஒரு பயங்கரமான பூதம் வந்துச்சு. He was terrible to behold. பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. I hid myself and watched. நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டு அதுங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். The jinn spoke to her. They were close, too close. My heart filled with anger and betrayal. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க, ரொம்ப நெருக்கமா பேசி பழகிட்டு இருந்தாங்க. என் மனசுல ரொம்ப கோபமும் ஏமாற்றமும் இருந்துச்சு. When the jinn slept, I seized my sword. அந்த பூதம் தூங்க போனதும் நான் உடனே என்ன வாள் எடுத்துட்டு போனேன். And struck him. But I did not kill him, only wounded him. My cousin screamed. The jinn awoke. நான் வாள் எடுத்துட்டு போய் அந்த பூதத்தை வெட்டினதும் அது சாகல, அதுக்கு காயம் மட்டும்தான் ஏற்பட்டுச்சு. உடனே அந்த பூதமும் கண்ணு முழிச்சுக்கிச்சு. He turned towards me in fury. கோபத்துல என் பக்கம் திரும்பிச்சு. He spoke words of magic, and in that moment my life changed forever. அது ஏதோ சில மந்திரங்கள் சொன்ன உடனே என் வாழ்க்கை சுத்தமா மாற ஆரம்பிச்சிருச்சு. I tried to escape, but in the struggle I lost my right eye. நான் அதுகிட்ட இருந்து தப்பிக்க நினைச்சேன், ஆனா தப்பிக்க முடியாம என்னோட வலது கண்ணை நான் இழந்துட்டேன். But worse than the pain was the shame. ஆனா அந்த வலியை விட அதிகமா எனக்கு ஏற்பட்ட அவமானம் தான் இருந்தது. My cousin blamed me for everything. கூட வந்த அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு என் மேல பழி போட்டுட்டா. The jinn did not die. அந்த பூதம் சாகல. And I could not stay there. ஆனா என்னாலையும் அங்க தங்கி இருக்க முடியல. I fled. நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். Alone, wounded, broken. தனிமையில, அதுக்கப்புறமா ஒரு கண்ணை இழந்து
மனசு உடைஞ்சு போய் அந்த இடத்துல இருந்து வந்துட்டேன். I shaved my head, I gave up my royal life and became a wandering கலந்தர். நானும் என் தலையை மொட்டை அடிச்சுட்டு என்னோட பதவி, என்னுடைய ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நாடோடியா வாழ ஆரம்பிச்சிட்டேன். A man without a home, a man without a past. எந்த ஒரு வீடும் எந்த ஒரு கதையும் இல்லாத ஒரு தனி மனுஷனா இருக்க ஆரம்பிச்சிட்டேன். And that, he said softly, is how I lost my eye. அப்படிதான் நான் என்னோட கண்ணை இழந்தேன். And how I came here. அப்படிதான் நானும் இங்க வந்தேன். He lowered his head. அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டாராம். Zubaydah looked at him carefully, then she said, You have told your story truthfully, you may live. Zubaydah அவரே பார்த்துட்டு நீயும் உண்மையா தான் உன் கதையை சொல்லியிருக்க, அதனால உன்னையும் நான் உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. Then she turned to the third calendar. இப்போ அந்த மூணாவது கலந்தர் பக்கம் திரும்பினாங்களா. And now it is your turn. Tell your story. இப்போ உன்னோட தருணம், நீ உன் கதையை சொல்லு அப்படின்னு சொன்னாங்களா. The third calendar rose. He looked around the room. My story, he said, is the strangest of all. மூணாவது கலந்தர் எந்திரிச்சு நின்று சுத்தின்னு இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு என்னோட கதை இவங்க ரெண்டு பேரு கதையை விட இன்னும் வினோதமானது அப்படின்னு சொன்னாராம். The room fell silent. The night grew deeper and yet the mysteries were only beginning. மொத்தாரையும் ரொம்ப நிசப்தமாயிடுச்சான். இது என்னடா, இதை விட வினோதமான கதைன்னு சொல்றாரு, அப்படி என்னவாதான் இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சான். அதே ஆர்வம் உங்களுக்கும் அதிகரிச்சிருந்ததுன்னா இந்த கதையை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா குட்டி கதை கேட்கலாமா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மூணாவது கலந்தர் அப்படி என்னதான் சொல்ல போறாரு, இவங்க ரெண்டு பேர் கதையை விட அவரோட கதையில அப்படி என்னதான் வினோதம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா குட்டி கதை கேட்கலாமாவை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, பாய்.